எல்லோருக்கும் வணக்கம். லாஸ் ஒரு ரத்த களரியான லாஸ் அப்படின்னு ஒரு நண்பர் சொல்கிறாரு. 2,50,000 லாஸ் இன்னைக்கு ஒரே நாளில். இதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு மார்க்கெட் பிளட் பாத் டுடே அப்படின்ற ஒரே காரணம் தான். அதுக்கு என்ன காரணம்னா நம்ம அந்தர்பல்ட்டி ஆறுமுகம், அதாவது யூரோப்பியன் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டேரிஃப் என்பது செய்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி அதுக்கப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு அந்தர்பல்ட்டி அடிப்பாங்க, குட் நியூஸ் வருதும்பாங்க, மறுபடி பேட் நியூஸ் வருதும்பாங்க, மறுபடி குட் நியூஸும்பாங்க, மறுபடி டேரிஃப் பாருங்க, டேரிஃப் போகுது அப்படிம்பாங்க, மறுபடி டேரிஃப் வருதுன்னு எனத்தையாவது ஒன்றை இனி மறுபடி அந்தர்பல்ட்டியாக பல்வேறு விஷயங்கள் இனி அடுத்த சில மணி நேரங்களில் வந்துக்கிட்டே இருக்கும். எப்பன்னா அடுத்த ஜூன் மாதம் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்னொரு மிக அற்புதமான குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அப்படி இப்படின்னு ஆடி அந்த பக்கம் போவானா இந்த பக்கம் போவானா அப்படின்னு கண்ணு முன்னாடி கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டுகளுக்கு மேலே, 1500 கூட வச்சுக்கோங்களேன், 1500 பாயிண்ட் நம்ம கண்ணு முன்னாடி இறங்கி இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தொட்டுவிட்டான். இதுக்கு முன்னாடி இப்படி தான் 3 தடவை நம்மளை காப்பாற்றி விட்டான். இனி இந்த தடவை இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் நம்மளை வச்சு செய்ய போகுதா இல்லை நம்மளை காப்பாற்றி விடுதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இது யாராக இருந்தாலும் இப்படி தான் கெஸ் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் தள்ளாடிக்கிட்டு இருக்குது. இனி 26,000க்கு மேலேயோ அல்லது 26,500க்கு மேலேனா தான் மகிழ்ச்சி, இல்லைன்னா அவன் ஏதாவது கும்பா பாட்டு பாடுவான் அப்படின்ற மாதிரி தான் நிறையா பேர் எதிர்பார்த்துருந்துருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு பரிசாக ஒரு 1500 பாயிண்ட் என்பது ஆல்மோஸ்ட் இறங்கிடுச்சு. ஆனால் ஒரு நண்பர் சொல்லியிருந்தாப்புல, ஐயோ மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால என்னுடைய போர்ட்ஃபோலியோ கும்பாதாங்க, கிட்டத்தட்ட 60,000 லாஸு. ஆனால் அந்த 60,000 நான் ஹெட்ஜிங் பண்ணி வச்சுருந்தேன், புட் ஆப்ஷன் கையில் இருந்தது, அது காப்பாற்றி விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். இன்னொரு நண்பருமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் அசட் கிளாஸ் டைவர்சிஃபிகேஷன் பண்ணி வச்சுருந்தேன், நான் கோல்டு அண்ட் சில்வரிங் வச்சுருந்தேன், அதுதான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவை ஈக்குவிட்டியில் லாஸ் ஆனதை இவன் காப்பாற்றி விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹெட்ஜிங் என்பது அசட் கிளாஸ் டைவர்சிஃபிகேஷன் மூலியம் பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்குண்டான புட் ஆப்ஷன் கையில் இருந்திருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலையில் அவங்களுடைய லாஸும் அவங்களுடைய இன்கமும் சேர்ந்து கிட்டத்தட்ட நோ லாஸ் நோ கெயின்னு இந்த ஹெட்ஜிங் பண்ணி வச்சுருக்குது. நீங்கள்லாம் உருப்படவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டை பார்த்து யாராவது சொல்லிட்டாங்களே என்னன்றது தெரில. ஆனால் எப்படி தப்பிச்சிருக்க முடியாது. நிஃப்டியே 353 பாயிண்ட் இறங்கி இன்றைக்கி ஒரு மகா கும்பமேளா அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்கும் பொழுது, ஏதாவது இண்டிசீஸ்கள் பாசிட்டிவில் இருக்கணும், இண்டெக்ஸுகள் பாசிட்டிவில் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது மகா முட்டாள்தனம் தான். எல்லா இண்டெக்ஸுகளும் 2%, 1.5%ன்னு கண்ணா பின்னாடி இறங்கியிருக்கான். சரி, செக்டர் இண்டெக்ஸில் எவனாவது ஒருத்தனாவது ப்ளஸில் இருக்கானா அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா, ரியாலிட்டி இண்டெக்ஸில் 5% இறங்கியிருக்கு. ஆனால் இன்றைக்கி தான் 1,00,000 கோடி சம்மந்தப்பட்ட ஒரு தகவல், டேட்டா சென்டர் சம்மந்தப்பட்ட தகவல் வந்திருக்கு. ஆனால் ரியாலிட்டி இண்டெக்ஸ் இன்றைக்கி 5% காலி. என்ன கொடுமை ஆண்டவா! அதே மாதிரி பார்த்துட்டு போகையில் ஒரு செக்டர் இண்டெக்ஸோடு இன்றைக்கி ப்ளஸில் இல்லை. அந்த காலத்தில் மார்க்கெட் நல்லா இருந்த காலத்தில் இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிகள், குறிப்பாக இந்த ஹிந்துஸ்தான் லிவர், ஐடிசி போன்ற கம்பெனிகள்லாம் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் அவங்கள மேலே ஏற்றி வச்சு அழகு பார்த்துக்கிட்டு மார்க்கெட் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வந்துட்டார் எங்கள் பாகுபலி ஐடிசி சாரு அப்படின்னு எல்லாம் நம்ம பெருமையாக மெமிஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அவர் என்ன நிலைமையில் இருக்கார் தெரியுங்களா? நான் பாகுபலியெலாம் கிடையாது, முதல்ல என்னை கொண்டு ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலாக பார்த்து சேர்த்தி விடுங்க அப்படின்ற நிலமையில் இந்த ஐடிசி என்னடான்னா, அவனும் இன்றைக்கி 2% இறங்கினது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு மாதத்தில் பார்க்கும்போது 20% இறங்கி கிடக்கு. அப்புறம் எப்படிங்க மார்க்கெட் உருப்பிடும்? அன்றைக்கே நம்ம ஒன்று பேசிக்கிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஏதோ ஒரு குரூப்பு நம்ம மார்க்கெட்டை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க போல இருக்குது. அதனால தான் ரிலையன்ஸில் கொண்டு ஒரு செய்தியை கொடுத்து ரிலையன்ஸை இறக்கி விட்டுருக்கானுங்க. அப்போ கீழே இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் நம்ம மார்க்கெட்டை கீழே விழுக்காட்டி நம்ம தலையில் துண்டு போட்டு விடுவானோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் 3 கப்பல் உங்கள் ஃபேக்ட்ரிக்கு தாங்க போயிட்டுருக்குன்னு எழுதி விட்டானு. அந்த விஷயத்தை தொடர்ந்து நல்லா இருந்த ஒரு ரிலையன்ஸை குப்புற உழுக்கடிக்கிலேயே ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம், ரிலையன்ஸ் நியூஸில் வேணுக்குனே ஒரு செய்தியை விட்டுட்டு சிவனேன்னு எதற்குமே கலங்காத அஞ்சா நெஞ்சனாக இருந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை ஒரே ஒரு டம்மி நியூஸை வெளியே விட்டு அவனை கீழே 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே கொண்டு போய் வச்சானுங்க பார்த்தீங்களா? அப்போவே மார்க்கெட்டை முடிச்சு விட்டாங்க. யாரும் எதிர்பார்த்தபடிக்கு 15 நாட்களில்
6 மாத லோவை எட்டி பிடித்துள்ளது தான் இந்த ரிலையன்ஸ் ஷேர் பிரைஸ். இவர் தெரியல, இவர் தான் சிங்கக்குட்டி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டே அதில் பாதாளத்தில் விழுந்து கிடக்குது. ஆனால் சன் டிவி ஷேர் 2% மேல் நோக்கி ஏறி இருக்கு. என்னடா இது உலகளவிய ஆச்சரியமாக இருக்கிறதே. எல்லாரும் இன்னைக்கு தலைக்கு துண்டை போட்டு உட்காந்துருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாரது துண்டையும் விலக்கி விட்டு ஹாய் அப்படின்னு தைரியமாக வந்து கை குலுக்கும்படியாக இன்றைக்கி இந்த சன் டிவி ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு 2% என்பது ஏறி இருக்கு. என்ன காரணம் அப்படின்றது தெரில. ஆல்மோஸ்ட் 1 இயர் பீரியடில் 15% இறங்கியிருக்கு. ஏதாவது ப்ரீ போல் ரிசல்ட், எக்ஸிட் போல் ரிசல்ட், எலெக்ஷன் ரிசல்ட் ஏதாவது அது சம்மந்தப்பட்ட ஏதாவது தகவல் வருதா என்னன்றது தெரில. அது சம்மந்தப்பட்ட செய்திகள் நான் பார்க்குறதில்ல. ஏதோ ஒரு காரணத்தினால இன்றைக்கி சன் டிவி மட்டும் ஒரு சிங்கக்குட்டியாக நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதுதான் இன்னொரு நண்பருமே சொல்கிறாரு, என்னுடைய போர்ட்ஃபோலியோ என்றைக்காவது ஒரு நாள் ஏறும், மறுபடியும் ஒரு நாள் இறங்கும், இப்படியே தான் ஒரு வால்டிலிட்டி இருக்கும். ஆனால் எப்போவுமே எனக்கு லாபம் என்பதுலேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய போர்ட்ஃபோலியோ லாஸுக்கு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பாருங்கள் எப்படி மார்க்கெட்டினுடைய கொடூரத்தை பாருங்கள். டாய் அந்தர்பல்ட்டி ஆறுமுகம் நீங்களாம் நல்லாவே அப்படின்ற மாதிரி ஒரு சோகமான சூழ்நிலை தான் நிறைய பேர்த்துக்கு போயிட்டுருக்கு. இன்னொரு நண்பருக்கும் 97,000 கும்பா தான், ஆனால் நான் விற்க மாட்டேன், கொஞ்ச நாள் வச்சுருந்து பார்க்க போகிறேன், லாபத்தில் தான் வெளியே வரும் அப்படின்ட்டு இருக்காரு. நீங்கள் மட்டும் இல்லை நண்பரே, ஆல்மோஸ்ட் 98% ரீட்டைலர்ஸ் வாங்கினது மறுபடியும் லாபம் வர்ற வரைக்கும் ஒரு 2 வருஷம் ஆனாலும் வச்சுருக்கக்கூடிய மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் தான் ஸ்டாப் லாஸ் என்பது போட்டு வெளியே வர்றாங்க. அதுலேயும் 2 விஷயம். ஒன்று, சில பேர்லாம் உச்சாணி கும்பலை வாங்கி வெயிட் பண்ணுற ரீட்டைலர்ஸ் இருக்காங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக ஓரளவுக்கு ஒரு டாப்லேருந்து ஒரு 40 அல்ல 60% இறங்கினதுக்கப்புறம் உள்ளே போய் லாக் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஸோ யாருக்கு முதல்ல டக்குன்னு ரிலீஃப் வரும்னா லோ லெவல் என்ட்ரி ஆனவங்களுக்கு தான் அதிகமாக ரிலீஃப் வரும். இருக்கிறதுலே உச்சாணியில் வாங்கிட்டு வெயிட் பண்ணால் அது எந்த காலத்தில் வந்து சேரணும்னு தெரியாது. இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு நண்பருமே என்ன சொல்கிறாருன்னா, போன வருஷம் அமரா ராஜா பேட்டரி எனக்கு 110% லாபம் இருந்தது அப்படின்றார். சரி, நல்லா மேல் நோக்கி ஏறி வந்தாங்காட்டி 110% லாபம். அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்போ எனக்கு வெறும் 10% தாங்க லாபத்தில் இருக்குது. ஆனால் இவனை கூட விடுங்க, பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒருத்தன், அவனதுலேயும் என்கிட்ட 100% ஒன் பேக்கர், எல்லாமே இவருக்கு ஒன் பேக்கர் அப்படின்றது ஆயிருக்கு. 100% ஏறிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து எடுத்து பார்க்கல 30% லாஸில் நான் இருக்கேன் அப்படின்றதா இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். சரிப்பா தம்பி, நீ எங்களை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, இனி என்ன அதுன்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல். மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரண தேவி அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து ரொம்ப பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக கிடைச்சா மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வருவான், இல்லைன்னா பணம் கடந்துட்டு போகுது அப்படிம்பாங்க. அதாவது எப்படின்னா, ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் கிடைக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் வந்து என்றைக்குமே பெரிய லெவலில் செகண்டரி மார்க்கெட்டில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அலாட்மெண்ட், லிஸ்டிங், அலாட்மெண்ட் எல்லாம் கணக்கு பார்த்தா ஒரு 5 நாள் அல்லது ஒரு 7 நாள் மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு வேளை அலாட்மெண்ட் ஆகி லிஸ்டிங் ஆகிறப்போ ஒரு 30%, 50%, 80% ஒரு நல்ல லிஸ்டிங் வந்து கிடச்சிதுன்னா அது மாதிரி ஒரு இன்பம் என்பது வேறு இல்லை. ஸோ அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்ளை பண்ண ஐபிஓ அதில் கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லையா கிடைக்கலன்னா மறுபடியும் பணத்தை தூக்கி பேங்க்கில் வச்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபோன்பே அப்படின்ற ஒரு பங்கினுடைய ஐபிஓ வரப்போகிறது. அது ரொம்ப சென்சேஷ்னலாக இருக்குமா? சென்சேஷ்னல்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸினுடைய ஜியோ ஐபிஓ தான் சென்சேஷ்னல். பட் இருந்தாலும் ஃபோன்பே ஐபிஓவும் ஒரு சென்சேஷ்னலாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எப்பாடா இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல தகவலாக கொண்டு வாங்கப்பா அப்படின்னு இந்த டாடா மோட்டர் ஷேரில் இன்னொரு நியூஸ் என்ன படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, ஒரு 6000 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கு வந்து ஆர்டர் பிடிக்கிறதுக்கு உண்டான வழியை நாங்கள் ஒரு பெஸ்ட் ரூட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதாக இந்த டாடா மோட்டர் நான் ஒரு செய்தி ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி தான் ஒரு முறை வந்து ஒலெக்ட்ரா அப்படின்றதுல ஒரு பல்காக பஸ் ஆர்டர் ஒன்று கிடைச்சதாக ஒரு செய்தி வந்தப்போ அந்த பங்கு மேல் நோக்கி ஏறிச்சு. அப்புறம் மார்க்கெட்டு அந்த சமயத்தில் பூமிங்காக இருந்தது. இப்போ ஒரு மாதிரி சுமாராக இருக்குன்னு வச்சிங்களேன். அது மாதிரி 6000 பஸ்ஸுக்கு உண்டான ஆர்டர் கிடைக்கிது அப்படின்னு என்றைக்காவது ஒரு செய்தி வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். இன்னொரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செபி சேர்மன் அவர்கள் டோக்கியோ போயிருந்து அங்கே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல்.
ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சமாவது கான்ஃபிடன்ஸ் வேணும் இல்லையா? இந்த ஹிண்டன்பர்க் வந்து ஒரு ரிப்போர்ட் விட்டா டோட்டலாக நம்மளுடைய ரெகுலேட்டரி வரைக்கும் இஷ்யூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட சமீபத்தில் வந்து செபி சேர்மனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் நம்ம நாட்டில் தொடர்ந்து ஒரு 1.5 வருஷமாக விற்று பயங்கரமான ப்ரெஷர் என்பது நம்ம மார்க்கெட்டில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் நம்மளுடைய செபி சேர்மன் டோக்கியோவில் போய் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட அப்படின்ற ஒரு செய்தி வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே ஒரு மனசுக்கு இதமான ஒரு செய்தியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி தான் இந்த வருஷத்தில் இல்லாத வரலாறு காணாத வீழ்ச்சி. எனிவே ஒரு குட் ஸ்டார்ட்டாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். நண்பர்கள், இந்த டிக்சன் அப்படின்ற ஒரு பங்கு, அதாவது சமீபத்தில் இறங்கி மறுபடி ஏறிய செக்டர்கள் அப்படின்னு பார்த்தா டிஃபென்ஸ் செக்டர் இருக்குது, ரியல் எஸ்டேட் செக்டர் இருக்குது. அந்த மாதிரி நிறைய செக்டர் இருந்த இதில் இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ் எல்லாம் போன வருஷமே இறங்கி ஏறிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடந்த 4-5 மாத காலமாக அவனால் ஒன்றும் பெருசாக முடியல, ரொம்ப சுமாராக தான் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்தியாவிலாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதிகமாக ஐஃபோன் தயாரிச்சிருக்கோம், ஃபோன் எக்ஸ்போர்ட்டில் நம்ம ஆளுங்க, ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட்டில் நம்ம ஆளு பெரிய ஆகிட்டேன்னு நல்ல நல்ல செய்திகள் தான் வந்துக்கிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு இப்போ நம்ம பார்த்தோம்னா தொடர்ந்து சரிவு என்பது இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கக்கூடிய டிக்சன் டெக்னாலஜிஸில் இருக்குது. ஸோ இந்த பங்கினுடைய விலை என்பது தற்போது எந்த இடத்துல வந்து விழுந்திருக்குன்னா 2024 அந்த டைமில் என்ன ப்ரைஸ்களில் சுற்றிக்கிட்டு இருந்ததோ அந்த இடத்துக்கே வந்து விழுந்துட்டான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 10,000னா 80% பக்கம் காலி. ஐ மீன் 40% பக்கம் காலி. 18,000லிருந்து 10,000 என்பது வருகிறது என்றால் ஆல்மோஸ்ட் 40 to 50% தான் அதனுடைய ரேஞ்ச். ஸோ ஆல்மோஸ்ட் 40% பாவம் இறங்கி கிடக்கு. இனி அடுத்தது இது போன்ற பங்குகளில் என்ன நடக்கும் அப்படின்னு அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவா எப்படியாவது எங்களை காப்பாற்றி விடு அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஜோடியாக தான் பறப்பீங்களோ அப்படின்ற மாதிரி ஜோடி புறாக்கள் மாதிரி ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் அதுவும் ஒரு 2% இன்றைக்கி ஏறி க்ளோஸ் ஆகிருக்கு. ஜேகே சிமெண்ட் அதுவும் ஒரு 1% என்பது ஏறி க்ளோஸ் ஆகிருக்கு. பரவாயில்ல, ஏதோ வெந்த புண்ணில் லேசாக மயில் இறகால் மருந்தை தடவி விட்டது போல் சில பங்குகள் இன்றைக்கி பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நண்பர்களே, இப்போ ஏற்பட்ட மோசமான நேரத்தில் ஒரு 3 பாயிண்ட்டுகள், 1200 பாயிண்ட் பக்கம் நிஃப்டி இறங்கியிருக்கு. ஏதாவது ஷார்ட் கவரிங்னு சொல்லி ஏதாவது ஒரு நல்லது நடந்ததுன்னா பரவாயில்ல, அல்லது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை வந்து டச் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி. அந்த வகையில் டெக்னிக்கல் ரெக்கவரி ஆனாலும் பரவாயில்ல, அல்லது அந்தர் பல்ட்டியாக நேற்று ஒன்று பேசினேன், இன்றைக்கி ஒன்று பேசினேன், நாளைக்கு ஒன்று பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒருவேளை யூரோப்பியன் யூனியன் மேலே இருக்கக்கூடிய டேரிஃபுகள்லாம் கிடையாது. அது இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு மீட்டிங் ஒன்று வருதான் சுவிட்சர்லாந்தில், அது ஜனவரி 19லேருந்து ஜனவரி 23. நான் பாட்டுக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், டே ஹாய்டா மச்சா, நீ என்னடா அந்த லூஸு மாதிரி வடிவேலை பாராட்டி ஒருத்தர் பேசுவார், அது மாதிரி அண்ணன் ஒரு அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து பேசுவாப்பில். அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன்னு வச்சுங்க, டக்குன்னு அதை எடுத்து நீங்கள் பப்ளிக்கில் போஸ்ட் பண்ணி விட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இந்த சுவிட்சர்லாந்தில் நடக்கக்கூடிய மீட்டிங்கில் பிரெஞ்சு மற்றும் பல்வேறு யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த நாடுகள் அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய மீட்டிங் போட்டு ஏதாவது ஒன்று இப்போ பேசின அனைத்து தகவலையும் அப்படியே மாற்றி பேசுகிறாங்க. அல்லது யூரோப்பியன் யூனியன் வந்து பணிந்து ஓகே கிரீன்லாந்து தானே உங்களுக்கு வேணும், வேறு ஏதாவது ரெட் லேண்ட் ஏதாவது வேணுனாலும் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒதுங்கி போனாலோ, ஏதாவது ஒரு நல்ல நியூஸ், குட் நியூஸ் என்பது எதிர்காலத்தில் வந்துச்சுன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா டெக்னிக்கல் சைடும் 2 நியூஸ் இருக்குது. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து நிஃப்டி என்பது உளுந்துருக்கு. ஒரு மாதத்துக்காவது இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட அப்படியே மேலே இங்கேயே அரைச்சிக்கிட்டு இருந்தாலும் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் மகிழ்ச்சி தான். ஸோ மார்க்கெட்டில் என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.